உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைசீலம். இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்றாரு பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த 6 மாதத்திலிருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இமயமலையில் பனிப்பாறை உருகி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுபோல் 2 நாட்களுக்கு முன்பு இமயமலையில் பனிப்பாறை வெடித்து உருகி திடீர் வெள்ளம் ஏற்பட்டு நேபாளத்தில் பாதி நாடு அழிந்து போய்விட்டது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல சார், காணாமல் போயிட்டாங்க. இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சார். இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு சார். இது முடிவுக்கு வர்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, இல்லை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா, என்ன சார்? ஆதி காலத்துலேருந்தே இது வழி பண்ணுறது இது யாராலும் மாற்ற முடியாது. இன்னொரு 3 வருஷத்துக்கு 2029 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அப்புறமா தான் கொஞ்சம் குறையும். ஸோ 2028 ஓரளவுக்கு குறையலாம். 2029 எல்லாமே குறையும். ஆனால் இது கொஞ்சம் இந்த பிரளயங்கள் வர காலத்தில் நம்ம எல்லாம் உஷாராக இருக்கிறது தான் நல்லது. சார், இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? வருமா? இந்த 2 ஸ்டேட்டில் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுன்னு போகிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் வராது, பிரச்சனை இல்லை. அதாவது அது இப்போ போச்சு. அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய வெயில், இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாகிடும். மழை அதிகமாக பெய்யும், எதிர்பார்க்காத மழைகள் வரும். ஆனால் வெயிலோட தாக்கம் அதிகமாகிடும். இந்த வெப்பம் இன்னொரு 7 நாளில் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குறைஞ்சாலும் அடுத்த மாதமும் இந்த வெப்பம் அதிகமாகிறத நம்ம பார்க்க போகிறோம். திரும்ப வட மாநிலத்தில் இன்னொரு ஸ்டேட்டு திரும்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போறோம். சீனா வழியில் ஒரு குழப்பம், அது ஒரு பிரச்சனையாக போகுது. ஒன்று இந்த வெனிசுலா இல்லைன்னா யூரோப் கண்ட்ரி, அந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இல்லைன்னா அமெரிக்கா. இந்த 2 கண்ட்ரியில் ஒரு இடத்துல உணவு விடுதி, அதாவது ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா இதுவாக இருக்கக்கூடியவங்க இடம் பற்றிக்குவோ இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அங்கே மக்கள் கொஞ்சம் இதுவாகிடும். ஒரு எர்த்குயிக் இருக்கு. இந்த தடவை தாய்லாந்து கொஞ்சம் உஷாரா இருக்கு. 3 தடவை தொடர்ச்சி எர்த்குயிக் வரும். இந்த தடவை திரும்பவும் இமயமலை கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நேபாள் இமயமலையிலேருந்தே பிரச்சனை ஆச்சு, இந்த தடவை திரும்ப பிரச்சனை ஆகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 1 மாதத்தில் மக்களோட பீதி கிளம்பும். இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க போகிறோம். பூமியில அழியாது, எல்லாமே பேராகும். இதெல்லாம் ஒரு உனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா
இதெல்லாம் வந்து ஒரு பேரிடர். இந்த பேரிடர் வர்றது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பேரிடர் வரப்போகுது, ஆளுங்க ரெடியாக இருக்கணும் நாற்றுல. புரியுதாங்க? இன்னொரு கிராமம் அப்படியே அடிச்சுன்னு போகும். பெரிய புயல் ஒன்று உருவாயின்னு வருது. பெரிய புயல் வரப்போகுது. இந்த புயல் தென் மாவட்டம் முழுதுமே பலத்த மழை இருக்கும். பெரிய மழைகள் எதிர்பார்க்கக்கூடியனும் திருச்சி, கோயம்புத்தூர் இந்த சைட்லேயும் வரும். இந்த வயநாட்டிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய டூர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி மழை பெருசாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி மிஸ் ஆனால் 18லேருந்து 23ஆம் தேதிக்குள்ள பெரிய மழை நமக்கு காத்திருக்கு. 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மழை சலனம் வந்துடும். ஆந்திராவிலையும் ஒரு மலையோட பிரச்சனை ஒன்று உருவாகும். வெப்ப சலனத்தினால அங்கே பற்றிக்கலாம் ஒரு காடு ஒன்று, இல்லைன்னா ஒரு மழை வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்தியாவோட எல்லையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. ஒயிட் கண்ட்ரி பிரான்ஸ் இல்லைன்னா யூரோப் கண்ட்ரியில் ஒரு அதிபர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும். இடத்தோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஏறும், ஆனால் திரும்ப கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டாக்னேட் ஆக போகுது. அதே நேரத்தில் இப்போ தங்கம் கோல்டு வந்து கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் இறங்கி திரும்பி ஏறப்போகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. அடுத்த வாரம் ஒரு சண்டை இருக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு சண்டை வந்துடும். ஆலயத்தோட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு கதவோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுறத, ஒரு கோயிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்போ இந்த கிரகணம், சூரிய கிரகணம் முடிஞ்சுதான் அந்த பிரச்சனை. முன்னொரு கிரகணம் வருது, சந்திரன். இந்த பிரச்சனை மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதை முடிகிற வரைக்கும் இந்த பூமியோட புவியீர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சயின்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் வானவியலில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஒரு அதிசயம் போல் நடக்குது. அதிசயம் இல்லை, ஒரு எல்லாத்தையும் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். ஒரு எரி நட்சத்திர வால் வந்து வரப்போகுது. அந்த எரி நட்சத்திர வால் வந்து சுழற்சியாகி
வரப்போகுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு எரிவால் நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரம் பூமியில் தெரியும், நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம், ஒரு இடத்துல வந்து பார்க்க போகிறோம். இதோட சுழற்சி தான் பல மில்லியன் இயர்ஸ்லேருந்து வருது. அப்போ எங்கேருந்தோ எத்தனோ கோடிக்கணக்கில் ஒரு சுழற்சி வரக்கூடிய 3000 ஆண்டுகளோ 4000 ஆண்டுகளோ வரப்போகுது. அந்த சுழற்சி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்டம்ஸ் வந்து ஒரு சரியான ஒரு சிம்டமாக இருக்காது. நிலவோட ஒளி கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குன்னு சொல்லுவாங்க சயின்ஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நட்சத்திர வார் வரும். இந்த நட்சத்திரங்கள் வந்து நெக்ஸ்ட் இயரில் இது நடக்க போகிறது நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் இயரில் வந்து நட்சத்திரங்கள் மோதுறதை நம்ம பார்க்க போகிறோம். உணவுப் பொருட்கள் ஏறும், எண்ணெய் விலைகள் ஏற்றுவாங்க, எரிவாயு அது சம்பந்தப்பட்டதும் கொஞ்சம் ஏறும். ஷேர் பெரிய இது வந்து அமெரிக்காவில் அடிப்பட போகுது. மிகப்பெரிய எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது. ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துன்னு இருக்குது. இந்த 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி ஷேர்ஸோட ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய இதை பற்றி சொல்ல போகிறாங்க. இந்த வருஷம் எண்டு முடியறதுக்குள்ள பெரிய பெரிய கம்பெனிகளால் லாஸில் போகிறத பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து உலக வர்த்தகம் ஒன்று பிரச்சனையாகுது. அந்த வர்த்தகம், அந்த பேங்க்கும் பிரச்சனையாகும். ரெண்டு கண்ட்ரியில் உணவு பஞ்சங்கள் ஏற்பட போகுது. அங்கே உணவுகள் கிடைக்காம இருக்கும். பனிக்கட்டி போல இது ஒழுக போகுது. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குளிர்ச்சியான மழை எதிர்பார்க்காத ஒரு இடத்துல பெய்யும், அது பனிக்கட்டி போல விழும். ஒரு ஸ்டேட்டோட வரவு போகிறது, சரக்கு போகிற வர்றது, அது ஒரு பிரச்சனையாக போகுது. அதனால வண்டிகள் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு முக்கிய பள்ளியில் பிரச்சனையாகி மாணவர்கள் போராட்டம், அதன் மூலிமா டீச்சர்களோ அவங்களுக்கு ஒரு போராட்டங்கள் ஏற்படும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நாட்டில் எதிர்கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்க போகுது. இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுதும் தெரிய போகுது. இது மூலயமா நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. மாற்றங்கள் படிப்படியாக மாதிரியாக மாறுது. இந்த கட்சி ஓரளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
கரெக்டாக இந்த 2 மாதம் 10ஆம் மாதத்துக்குள்ளே இது நடக்கும். எதிர்கட்சி தலைவர் அதில் இன்னொரு கூட இருக்க தலைவர், அவருக்கு 2 பேருக்குமே குழப்பமா. திரும்ப இந்த பை எலெக்ஷன் சின்ன இதுக்கு இருக்கு, இடைத்தேர்தல் வருது. இதில் முழுசும் ஆளுங்கட்சிக்கு வழிப்போம். 2 மட்டும் சின்ன குழப்பமாய் அப்புறம் வழி வரும். இந்த பாமர மக்கள், நடுத்தர மக்கள், இவங்களுக்கு ரொம்ப உணவுகள் பிரச்சனைகள், வர்த்தகங்கள், பணம் பற்றாக்குறை, சேலரிகள், இதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயரில் ரொம்ப ஒரு கடும் போராட்டத்தில் வரும். ஏன்னா எதிர்பார்க்காத செலவுகள் வருது, எதிர்பார்க்காதகள் வழி வருது. எல்லாத்துலேயுமே ஏறக்கூடிய தன்மையாக இருக்குமே தவிர எதுவுமே குறையாது. இது மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஐநா, உலக வங்கி ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கும். அது மூலயமா அமெரிக்கா ஒரு பிரச்சனையாகும். அமெரிக்க அதிபர் இன்னொரு கண்ட்ரியோட பிரச்சனையாக்குவார். கரெக்டாக 11ஆம் மாதம் ஒரு நாட்டோட எல்லையில் ஒரு முக்கிய தலைநகரம், அதில் ஒரு பிளாஸ்ட் பெரிய பிளாஸ்ட்டு, அதுவும் இந்த சண்டை போட்ட ஒரு கண்ட்ரியோட வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜப்பான்லாம் எர்த்குயிக் இப்போ வருது. அந்த எர்த்குயிக்கோட வழியில் அப்படியே அது இந்தியா வழியில் சேருது. அது காஞ்சிபுரம், நான் சொன்ன மாதிரியா, அதே நேரத்தில் மத்திய பிரதேசம், இல்லைனா இமயமலை, அது தாண்டி திரும்பி இப்படி போய் இப்படி வரும். யாருமே அந்த எர்த்குயிக்கை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியா ஒரு கோணமாக இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போயிடும். அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சார், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் ரொம்ப சூடாக இருக்குது சார். ஜனவரி பிப்ரவரியில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது என்ன கண்டன்னு உங்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமருக்கு கேண்டிடேட்டாக அவர் போட்டியிட போவதாகவும், அகில இந்திய அளவில் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதாகவும் பல கேஷியங்கள் தகவல்கள் வந்துட்டுருக்கு சார். இந்த மாதிரி அவர் பிரதமருக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நின்னார்னா பிரதமராக வருவாரா சார்? நிறைய வழிகள் இருக்குது. இப்போ இல்லை, 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் இந்த அரசியல் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க.
எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. சார், இப்போ இந்த எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எதிர்க்கட்சி வந்து அகில இந்திய அளவில் ஒரு மாற்று கூட்டணியை ஏற்படுத்தி அந்த கூட்டணியை அமைச்சு தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தலில் களப்பிறக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு சார். அந்த மாற்று கூட்டணி வெற்றி பெறுமா? அதற்கான வழிகள் இருக்கா சார்? புதிய கூட்டணி பெரிய வெற்றி இருக்காது, ஆனால் வழி கிடைக்கும். சார், இப்போ தங்கம் வெள்ளியினுடைய விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இன்னைக்கு இறங்கிடுச்சு. இந்த நிலவரம் எப்படி போகும், என்ன ஆகும்? இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு 4 நாள் அப்படியே இறங்கி திரும்ப ஏறிடும். சார், இப்போ வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? ஷேரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க பயப்படாமல் இருக்கலாமா? அவங்களுடைய முதலீடுகள்லாம் எப்படி இருக்கும், என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்டாக 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி அமெரிக்காவில் பெரிய ஒரு இது இருக்குது. அது மாறினா டெவலப் ஆகிடும், இல்லைன்னா அங்கே பிரச்சனை ஆச்சுன்னா நிறைய பெரிய ஷேர்ஸ்லாம் விழும். இது இந்த வருஷம் எண்டில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதோட பிஸ்னஸில். அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது, எல்லாமே சொல்ல போகிறாங்க. அதனால் பெரிய செக்டார்ஸ் வாங்காதீங்க, சின்னது வாங்கி பெருசாகிக்கோங்க. சின்ன செக்டார்ஸ்லாம் திடீர்னு டபுளாக ஏறும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். சார், இந்த அமெரிக்க அதிபர் வந்து இப்போ இந்தியாவுக்கான அந்த விசாவுக்கு வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடுகளையும் மிகப்பெரிய விலை உயர்வையும் ஏற்படுத்திட்டாரு. இதனால் இந்திய மக்களுக்கும் அங்கே அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்களுக்கும் ஏதாவது பாதிப்பு வருமா, என்ன சார்? கிடையாது. ஏன்னா இப்போ வந்து விசா ரேட்டெல்லாம் வந்து ஏற்றிட்டாங்க. அதனுடைய ஸ்க்ரூட்னிங்லாம் வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அமெரிக்க அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், அது முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இதனால் வந்து இந்தியர்கள் நிறையா பேர் பயப்படுறாங்க. போன வருஷம் கூட மாணவர்கள் அங்கே படிக்க போகிற தொகை வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு சார். இது எப்படி போகும், என்ன? அமெரிக்காவே வேணாம் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் படிக்க போனால் ஆஸ்திரேலியா போங்க, இல்லைன்னா யூரோப். 2 ஜெர்மன்லாம் போங்க. ரொம்ப கம்மியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும், எஜுகேஷனும் நல்லாயிருக்கும். அமெரிக்கா வந்து நம்பி போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ அவ்வளோ துட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரிலும் கொரோனா கொரியர்ஸில் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.